வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி சிறிய வெங்காயத்தில் ஒரு கார சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 கிலோ சிறிய வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு அந்த வால் பகுதி, மேலே இருக்கிற அந்த முனைப்பகுதி இதையெல்லாம் நல்லா நீக்கிட்டு 3 முறை நல்லா தண்ணியில் அலசி ஒரு துவாலை மேலே போட்டு நல்லா நான் அந்த தண்ணியெல்லாம் ஆறின பிறகு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. புளி பார்த்திங்கன்னா இருந்தும் இல்லாத மாதிரி நான் சொல்லுவேன் இல்லையா, அதே போல தான் சிறிதளவு புளி போரும். சும்மா அப்படி 2 கிள்ளி சுடுதண்ணியில் நான் லேசாக ஊற வச்சு அப்போ தான் அரைப்படும் பொழுது சுலபமாக இருக்கும். கல்லுப்பு, 6 மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு. ஏன்னா வெயில் திரும்பியும் அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக கூடாதுன்றதுக்காக 6 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் காரம் வேணும்னா 8 மிளகாய் சேர்த்துக்கோங்க. திரும்பியும் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதற்கு நான் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்து தான் வதக்கிறேன். தாளிக்கும் பொழுது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம 2 எண்ணெய் சேர்த்து சமைச்சோம்னா அதுவுமே ஒரு சுவையாக இருக்கும். இந்த சட்னி மாதிரி வகைகளுக்கு சூரியகாந்தி எண்ணெயோ கடலை எண்ணெய் எதுலேயும் நீங்கள் வதக்கிக்கலாம். மிளகாய் வதங்கியாச்சு. இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். தென் மாவட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிறிய வெங்காயத்தில் தான் சமையல் செய்வாங்க. ஏன் இந்த சட்னி நமக்கு பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இல்லையா, ஏன் சின்ன வெங்காயத்தில் செய்கிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும். பெரிய வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னதான் காரம் சேர்த்தாலுமே கூட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிடம் இந்த வெங்காயம் இளந்தீல நல்ல உள்புறமெல்லாம் வெந்து வரணும். அவசரப்பட்டு நீங்கள் பெரிய தீல வச்சு வதக்குனீங்கன்னா வெளிப்புறம் எல்லாம் நிறம் மாறும், உள்புறம் வேகாமல் போகும். அதனால் நல்ல நிறம் மாறணும். இளம் சிவப்பு நிறம் மாறி கண்ணாடி மாதிரி பளபளன்னு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இதை வதக்கணும். அந்த பெரிய வெங்காயத்தில் இனிப்பு தன்மை இருக்கிறதால கார சட்னிக்கு அது அவ்வளவாக சுவையை கொடுக்காது. சிறிய வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அந்த இனிப்பு தன்மை இல்லாமல் சட்னி நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி தோசைக்கு, குறிப்பாக கோதுமை தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா இளந்தீல வச்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது வதங்கிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி வெங்காயத்தை எடுத்து கைகளால் நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் வதங்கணும். நம்ம அழுத்தி பார்க்கும் பொழுது அது பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இது நல்லா முழு பக்குவமாக வதங்கியிருக்கு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதனால் திரும்பியும் மூடி போட்டு பொறுமையாக வதக்குங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்க. இப்போ பாருங்கள், இப்படி அழுத்தினோடனே பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சு. இப்போது இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. இதை திரும்பியுமே மூடி போட்டு இந்த புளியை அதிலேயே சேர்த்து சும்மா அந்த சூடில் இருந்தால் போகிறோம், வதக்க வேண்டாம். அந்த புளி தண்ணி கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அது கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க. ரசத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கோ சாம்பாருக்கோ அதை ஒரு துளியை சேர்த்துக்கோங்க. வீணாக்காதீங்க, எதையுமே வீணாக்காதீங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிடம் ஆற விடுங்க. அந்த சூடுலேயே உள்புறமெல்லாம் நல்லா வெந்து அப்படியே இருக்கட்டும், திறந்து வைக்காதீங்க, அப்படியே ஆற விடுங்க. இதை நான் ஒரு சின்ன மின்னம்மி தான் உபயோகம் செய்கிறேன். ஏன் அப்படின்னா பெருசில் இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் அரைப்படாது. சிறிய மின்னம்மியில் பாருங்கள், நான் துண்டங்களாக்கி தான் நான் அதை சேர்க்குறேன். எப்போவுமே சொல்லியிருக்கேன், மின்சாதன பொருட்களுக்கு நம்ம எவ்வளவு சுலபமாக வேலையை கொடுக்குறோமோ அவ்வளவு நாள் அது நீடித்து உழைக்கும். அதை நம்ம தூளாக்கிக்கிட்டோம். இப்போ இதிலேயே 2 முறை பொறுமையாக நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். மொத்தம் ஒன்றா போடாதீங்க. ஒரு மின்னம்மி குடுவையில் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு 3/4 பாகமே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் நீண்ட நாள் உழைக்கும். பாருங்கள், சட்னி அரைப்பட்டுடுச்சு. இப்போ திரும்பி இந்த பாருங்கள், கொரகொரப்பாக அரைங்க. ரொம்ப மிருதுவாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைங்க. அப்போ தான் சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து இன்னுமே கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், உலர்ந்த மிளகாய் எல்லாம் ஒன்றா போடக்கூடாதான்னு கேட்கலாம். போட்டிங்கன்னா மிளகாய் அங்கங்கே அரைப்படாமல் இருக்கும். அதனால தான் நான் இப்படி அரைச்சிருக்கேன். இப்போது நம்ம நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு நம்ம வதக்கி சட்னி அரைச்ச பிறகு. அதனால் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 25-30 கிராம் எண்ணெய் இருக்கும். அதை நல்லா நீங்கள் கடுகு போட்டு தாளித்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இது நல்லா 3 நாள் ஆனாலும் வெளியே வச்சா கெடவே கெடாது. கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.